இந்தியாவுடைய தாக்குதல் காரணமாக தற்போது அந்த பயங்கரவாத முகாம்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. எல்லை பகுதியில் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் பூஞ்ச் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் 13 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இணையரானுடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, கடந்த 2 நாட்களாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் குறிப்பாக அந்த பூஞ்ச் பகுதி, எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்ச் பகுதியில் ஏராளமான பேர் தற்போது காயமடைந்திருக்கிறது. சுமார் 59 பேர் காயமடைந்திருக்கின்றனர். 13 பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது, உறுதிப்படுத்தி இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இது போன்ற இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படும் போது அவர்கள் பெரும்பாலும் துப்பாக்கிகள் மூலியமாக இந்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்துவார்கள். ஆனால் கடந்த 2 நாட்களாக, குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஆர்டரி ஷெல்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு சிறிய ரக குண்டு, அதை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள் மீது இந்த குண்டு வெடிக்கிறது. இதனால் இந்த வீடுகள் பெரும்பாலும் சேதமடைந்திருக்கின்றன. அதே போல 13 பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றனர். நேற்று மிக முக்கியமாக நாம் பார்த்திருக்கிறோம், ஒரு இந்திய ராணுவ வீரரும் இந்த ஒப்பந்த மீறி தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்தார். இதற்கு தக்க பதிலடியை தற்போது இந்திய ராணுவமும் வழங்கி வருகிறது. ஆனால் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கையை நாம் பார்த்து வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் பூஞ்ச் பகுதி மட்டுமில்லாமல் மற்றொரு எல்லை பகுதியான அந்த உரி பகுதியிலும் தற்போது சேதம் அதிகமாக ஏற்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. என்னதான் இந்தியா நேற்று இந்த தீவிரவாத நிலைகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறோம், இதை பாகிஸ்தானை எந்த வகையிலும் நாங்கள் தூண்டுவதாக இல்லை என்று இந்திய அரசு பலமுறை நேற்று தெளிவுபடுத்தியிருந்தாலும் பாகிஸ்தான் தற்போது பொதுமக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடங்கள் மீது தற்போது இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. தேவா, நம்ம இந்த பூஞ்ச் பகுதி என்பது பாகிஸ்தான் நிலையிலிருந்து பார்க்கும் போது கீழ் இருக்கக்கூடிய பகுதி. அவர்களுக்கு வேணுமென்றே பொதுமக்கள் எங்கே இருப்பார்கள், அவர்கள் தங்கும் இடங்கள் எல்லாம் தெளிவாக தெரியும். அது தெரிந்துமே இந்த தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது மிக குறிப்பிடத்தக்கது. தேவா, நன்றி முகிலன்.